உண்மையான ஒரு சமூக நீதியும் உண்மையான ஒரு சமத்துவத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் எங்க தலைவர் உறுதியாக இருக்கிறார். அதனாலதான் எங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய பட்டியல் எல்லாமே பாத்தீங்கன்னா முறையாக சமூக நீதி சார்ந்து எல்லோருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் அந்த முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு. எங்களுடைய பிரதான எதிரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியும் திமுகவும் தான். எந்த இடத்திலுமே விசிக எங்களுக்கு எதிரிகளும் கிடையாது, அவர்களை நாங்கள் எதிர்நிலைகளும் வைக்கவே கிடையாது. வெளிப்படையா சொல்றேன், திமுகவை விட அழுத்தம் திருத்தமா சொல்றேன், திமுகவை விட பிஜேபியை மிக மூர்க்கமாக தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை இருக்கு. விடுதலை சிறுத்தை உண்மையாக சமூக நீதிக்கு போராடுது, உண்மையான சமத்துவத்திற்கு போராடுது. திமுகவை விட பெரியாரியத்தை அதிக அளவில் தூக்கி பிடிக்க கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார், விசிகாவினுடைய கொள்கை தலைவராக பெரியார் தான் இருக்காங்க. அவங்க உண்மையாக பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அப்ப எந்த இடத்துல நாங்க விசிகாவுக்கு எதிராக செயல்படுறோம்? விசிகாவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய தேவை எங்க இருக்கு? அப்ப அவர்கள் அவங்களுடைய முதலமைச்சர் சொல்லியோ அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் சொல்லியோ எங்களுக்கு எதிராக பேச சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அவங்க பேசுறாங்க. அவர்கள் என்னதான் பேசினாலும் அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடிய தோழமை சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அன்பு அண்ணனாக எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கும் ஒரு அன்பு அண்ணனாக அண்ணன் திருமா அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடத்திலுமே கூட்டணி இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சிகளை நாங்கள் விமர்சிக்கவும் விரும்பல. காலத்தின் சூழல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க, அதனால எங்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டாங்க.